அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 7/11/2025 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி 21ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை, குறள் 655. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. தெளிவுரை. பின்னால் நினைத்து வருத்தம் அடைவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது. அங்கெனம் சில நேரம் தவறி செய்தாலும் மீண்டும் அவை போன்ற செயல்களை செய்யாதிருப்பது நல்லது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சந்திரன் விளிம்பில், கடகத்தில் குரு விளிம்பில், சிம்மத்தில் கேது, துலாமில் சூரியன், அதோடு கூட சுக்கிரன், விருச்சிகத்தில் புதன், அதோடு கூட செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்ரமாகவும். கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். அனைவரும் ஆதரவாக செயல்படுவார்கள் என்று. உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு பெருகும். நண்பர்கள் சப்போர்ட் எப்பொழுதுமே இருக்கும் உங்களுக்கு, எப்பொழுதும் போல இன்றும். நீங்கள் தொலைத்த காணாமல் போன பொருள் ஒன்று இன்று கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. ஒருவேளை அது தங்க நகையாகவோ ரொக்க பணமாகவோ இருக்கலாம். பேச்சு சாதுரியம் பெருகும். அதுவே உங்கள் வியாபார தொடர்புகளை அதிகப்படுத்தும். உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும். அக்கம் பக்கம் பேசாமல் இருப்பதை மேல் சிறிது காலங்களுக்கு நாம் ஒன்று பேச புரிதல் வேறு ஆக நமக்கு எதுக்கு வம்பு என்று பேசாமல் இருப்பதே சாலச் சிறந்தது. வேலை செய்யும் இடங்களில் கூட தொல்லைகள் வரத்தான் செய்யும். ஆனால் யாரை பற்றியும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசவே கூடாது. அது உங்களின் வேலைக்கே உலை வைக்கும். கவனம் இருக்கட்டும் மனதில். குடும்பத்தில் கூட பாருங்கள், என்று வாழ்க்கை துணை மாறி மாறி பேசுவாங்க. காலையில் ஒன்று, மாலையில் ஒன்று, இப்படி. அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை. நம் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவது நல்லது. இல்லை என்றால் சண்டைதான். இங்கேயும் நமக்கு எதுக்கு வம்பு. சோம்பேறித்தனம் அதிகமாகும். மனச்சோர்வாக இருந்தால் நண்பர்களிடம் பேசுவது உங்களுக்கு உதவும். பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு வேலை கிடைக்க உதவி செய்வார்கள். அது அரசு வேலை, வங்கியில் தங்க நகை அப்ரைசர் வேலையாக கூட இருக்கலாம். ஏன் வெளிநாட்டிற்கு கூட போக உதவி செய்வார்கள் என்று. குடும்பத்தில் சுப விரயமாகும். வீடு வாங்க அல்லது கட்ட, பராமரிக்க, திருமணம், வேலைக்கான செலவு, படிக்க, வெளிநாடு பிள்ளைகளை அனுப்ப, இப்படியான பேச்சுவார்த்தைகளும் செலவுகளும் நடக்கும் குடும்பத்தில். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும். தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும். வயிற்று உபாதைகள், வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும். உடல் நோய்கள் தோன்றும். உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும். இன்று நீங்கள் உணவகம், பால் கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல், பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று தீபன், மணி, சுந்தரம், வெங்கட், திலகம், சரவணன், பிரணவ், ஸ்ரீ, கோபால், லதா, கலை, காவியா, லக்ஷ்மி, ராதா, மலர், தங்கம், மாரி, மதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் துவரை, பாகற்காய், பீட்ரூட், மொச்சை, புளி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று வெளிர் சிவப்பு, வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.